இந்தியன் பேங்க் அடமான சொத்து கண்காட்சி பாளையில் தொடங்கியது. நெல்லை மண்டல இந்தியன் பேங்க் சார்பில் அடமான சொத்துக்களின் மின்னணு ஏல விற்பனை மற்றும் கண்காட்சி நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள சுந்தரி மஹாலில் தொடங்கியது. இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறுகின்றது. கண்காட்சியினை இந்தியன் பேங்க் திருநெல்வேலி மண்டல மேலாளர் ஜெயபாண்டியன், துணை மண்டல மேலாளர் தண்டபாணி ஆகியோர் துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்தியன் வங்கி கையகப்படுத்திய 100க்கும் மேற்பட்ட 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. இந்தியன் வங்கி திருநெல்வேலி மண்டல தலைமை மேலாளர் பொன்னம்மாள், வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பயனடையும்படி திருநெல்வேலி மண்டல மேலாளர் ஜெயபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியன் வங்கி சார்பாக திருநெல்வேலி NGO காலனி கிளை அருகில் உள்ள சுந்தரி ஹாலில் இந்த சொத்து அடமான கடன் கண்காட்சி மற்றும் விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் வங்கியில் உள்ள அடமானத்தில் உள்ள விற்பனைக்கு உள்ள சொத்துக்களின் விவரங்கள் அதனுடைய இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. அதை வாங்கும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு உரிய கஸ்டமர்களை ஊக்குவிக்கும் வரையில் இங்கே அது கண்காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியானது எங்களது களப்பொது மேலாளர் திருமதி சுதாராணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று எங்களது FGM ஆபீஸின் கீழுள்ள 10 மண்டலங்களிலும் நடைபெற்று வருகிறது. இது திருநெல்வேலி மண்டலம் இல்லாமல் மற்றும் மதுரை, காரைக்குடி, திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், தருமபுரி போன்ற மண்டலங்களில் உள்ள சொத்துக்களின் விவரங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இன்றும் நாளையும் இந்த கண்காட்சி இங்கு நடைபெற உள்ளது. இதில் நமது இந்தியன் வங்கியுடைய கிளை மேலாளர்கள் மற்றும் இங்குள்ள நம்முடைய ரெக்கவரி ஏஜெண்டுகள் அனைவரும் இங்கே இந்த விவரங்களை தருவதற்கு ரெடியாக உள்ளனர். இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.